அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். இன்றைய நாள் ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி திங்கட்கிழமை. டொரண்டோவிலே தற்போது 7 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது வெப்பநிலை. இன்றைய குட் ஈவினிங் கனடாவுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் ஸ்தாபனத்தினர். இன்றைய குட் ஈவினிங் கனடாவில் என்னவெல்லாம் இடம்பெறப் போகின்றன அதை முதலில் பார்க்கலாம். முதலில் டாப் ஆஃப் தி அவரில் டொரண்டோ மேயர் ஜான் டோரி அவர்கள் வேக்சினேஷன் தொடர்பாக, தடுப்பூசி வழங்கல் தொடர்பாக சில விவரங்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். அதைத் தொடர்ந்து மாகாண சுகாதார அமைச்சர் கிறிஸ்டின் எலியட் அவர்கள் இந்த கோவிட் ரேபிட் டெஸ்ட் சோதனை தொடர்பான சில தகவல்களை பகிர்ந்து கொண்டிருந்தார். அதை பற்றி பார்க்க போன்றோம். கனேடிய வலம் பகுதியிலே காப்புறுதி திட்டங்களை பெற்றுக்கொள்கின்ற பொழுது முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விடயங்கள் என்ன? சில விடயங்களை லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்கிலிருந்து ஸ்ரீதரன் துரைராஜா இணைந்து கொண்டு பேசவிருக்கிறார். அது ஒன்று. அதோடு வழமை போல கரன்சி, நாளை நிலவும் காலநிலை மற்றும் கனேடிய செய்திகளோடு துஷ்யந்தி குணரட்னம் அவர்கள் இணைந்து கொள்வார் 9:45 அளவிலே. இவைதான் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறப் போகின்ற முக்கியமான செய்திகள் மற்றும் தகவல்கள். கோவிட் தடுப்பூசி வழங்கப்பட்டுக் கொண்டிருந்தாலும் கூட இன்னொரு பக்கத்தில் இந்த நாளாந்த தொற்றுக்களின் எண்ணிக்கை என்பது கடந்த வாரத்திலும் பார்க்க இந்த வாரம் சற்று குறைவடைந்திருக்கிறது. 3500-600 அந்த அளவிலேயே இருக்கிறது நாடளாவிய ரீதியில். இருந்தாலும் பல மருத்துவமனைகளில் பணியாளர்கள் பற்றாக்குறை, அதாவது அது சாதாரண பணிகளை செய்வதற்கு கூட பல வேலைகளை பார்ப்பதற்கு பணியாளர்களுக்கு மிகுந்த ஒரு இக்கட்டான நிலை நிலவுகிறது. அந்த வகையில் இன்று மாலை பொழுது ஒரு செய்தி வெளிவந்திருந்தது. அதாவது ஒன்டாரியோ மருத்துவமனைகளுக்கு 3 இராணுவ குழுக்கள் வரை அனுப்பப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதிலே குறிப்பாக கனேடிய ஆயுதப்படைகள் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள மருத்துவமனைகளுக்கு உதவுவதற்கு இந்த மருத்துவ குழுக்களை அனுப்புவதாக ஒன்டாரியோவின் சொலிசிட்டர் ஜெனரல் சில்வியா ஜோன்ஸ் அவர்கள் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார். தங்களுக்கு உதவி தேவை என்று. இந்த கோரிக்கை வெளியிடப்பட்டு ஒரு சில மணி நேரத்திலேயே பொது பாதுகாப்பு மற்றும் அவசரகால தயாரிப்பு அமைச்சர் பில் பிளேயர் அவர்கள் அதை அனுப்பி வைப்பதாக அறிவித்திருக்கின்றார். ஆகவே நான் நினைக்கிறேன், கோவிட் அலையின் முதலாவது அலை நிலவிய போது உங்களுக்கே தெரியும், அந்த நேரத்தில் அதிகமாக பாதிக்கப்பட்ட நிலையங்கள் என்று பார்க்கின்ற பொழுது இந்த நீண்டகால பராமரிப்பு இடங்களில் தான் அதிக தொற்றுக்கள் பரவி இருந்தன. அந்த நேரத்தில் அங்கே பல உதவிகளை வழங்குவதற்காக கனேடிய இராணுவ துருப்பினர் அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஆகவே அதை தொடர்ந்து இப்பொழுது 3வது அலையின் மத்தியிலே இப்பொழுது மீள அவர்கள் உதவிக்காக அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆரம்பத்தில் நான் சொன்னது போல இந்த கோவிட் தடுப்பூசி வழங்கல் என்பது பல இடங்களில் பலருக்கு ஒரு குழப்பமான விடயமாகவே இருக்கிறது. அதாவது எத்தனை வயதுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது, அல்லது எந்தெந்த பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது, இப்படியெல்லாம் இருக்கிறது. அதாவது ஆரம்பத்தில் எப்படி இந்த கோவிட் பதிவுகளை மேற்கொள்ளுகின்ற பொழுது சில தவறுகள் இடம்பெற்றதோ அதே போல இப்பொழுதும் அங்கங்கே சில விடயங்கள் அப்படி இப்படி நடந்தாலும் கூட முழுமையாக இப்பொழுது தடுப்பூசிகளின் வருகை என்பது அதிகரித்திருக்கிறது. ஆகவே முடிந்த அளவு அனைவருக்கும் தடுப்பூசியை வழங்க வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டே அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. அந்த வகையில் இது தொடர்பான விவரங்களை பகிர்ந்து கொள்வதற்காக இன்று பத்திரிகையாளர்களை சந்தித்திருந்தார் டொரண்டோ மேயர் ஜான் டோரி அவர்கள். ஆகவே அவர் இன்று பகிர்ந்து கொண்ட விடயங்களை முதலில் பார்க்கலாம். Our Team Toronto effort to roll out COVID-19 vaccines is continuing, and I want to thank everyone involved in this citywide effort to get people vaccinated. More than 1,072,976 doses of vaccine have now been administered within the City of Toronto. Even with the limited vaccine supply we have right now, we have vaccinated more than 1 in 3 adults in Toronto. We are making progress, and that progress must continue. So thank you to our hospital and healthcare partners, our pharmacies, our doctors, and all the community agencies working with us to get shots in arms across the city, and making sure through our Team Toronto sprint strategy that we are getting shots in arms in our hottest of hot spots. That's why we brought in the sprint strategy, to help get thousands more people vaccinated each week in the neighborhoods where we know COVID-19 is raging disproportionately at this time.
Dr. Davila will detail today the real impact this strategy is having and the dramatic improvement in vaccine rates we are seeing in hotspots exactly as intended. The M3N hotspot, which, for example, includes the Black Creek neighborhood, improved the most out of all 13 Team Toronto hotspots, with vaccination coverage, at least one dose, improving from 8.3% as of the 1st of April to 35.8% as of April 22nd. That shows a plan that is working with much left to be done. This was across all age groups, but especially in the 16 to 24, 60 to 64, and 80 plus age groups. We heard encouraging news this morning at the city's command team meeting about the vaccine supply. Vaccine doses are on the way, and this will mean in coming weeks more appointments available in our city-run vaccine clinics and more doses going into the hotspot neighborhoods. But while that is indeed encouraging news, we know this week, as Chief Peg will detail, we are in somewhat of a vaccine valley. In short, we have significant vaccination capacity which will not be able to be fully utilized because available supply does not allow for it. This makes it all the more important right now that we are putting the limited vaccine supply we do have from the other governments in areas where it is needed the most and where it is going to do the most good in terms of overall public health. In speaking to many people over the weekend and reading my email, there are a couple of questions asked most frequently which I will attempt to answer, as all of those people unanimously are seeking greater clarity. Why are there lineups and not appointments at mobile and pop-up vaccination clinics? And how can we move to have less confusing age limits in different vaccination settings? We are sending all the vaccine that we can to the hottest hotspots so that people 18 plus can get vaccinated through mobile and pop-up clinics in the areas hardest hit by COVID. These allocations are based on hard data and the best available evidence as to where limited vaccines can be used most effectively to stop the spread of this virus. இது குட் ஈவினிங் கனடா என்ற நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் ஸ்தாபனத்தினர். டொரண்டோவில் நேரம் 9 மணி கடந்து 10 நிமிடம். டொரண்டோ மேயர் ஜோன் டோரி அவர்கள் கூறிய விடயங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆரம்பத்தில் நான் சொன்னது மாதிரி இந்த வேக்சினேஷனை பெற்றுக்கொள்வது, தடுப்பூசியை பெற்றுக்கொள்கின்ற பொழுது எங்கே பதிவது, யாருக்கெல்லாம் இப்பொழுது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது, இப்படியெல்லாம் பலவிதமான குழப்பங்கள். தனியாக டொரண்டோ மட்டுமல்ல, நான் சொல்கிறது கனடா ரீதியாக அனைத்து இடங்களிலுமே இந்த பிரச்சனைகள் இருந்து கொண்டு தான் இருக்கின்றன. ஒரு தெளிவான அனைத்தையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு இணையதளம் மாதிரியோ அல்லது விவரங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு இணையதளம் அப்படி இல்லை. ஆகவே அந்தந்த மாகாணங்கள் அந்தந்த நகரங்களுக்கு ஏற்றமாறு திட்டங்கள் வகுக்கப்பட்டு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் டொரண்டோவை பொறுத்தவரையில் எங்கே பெற்றுக்கொள்ளலாம் அதை பற்றிய தகவல்களை, எப்படி உங்களுக்கான நேரத்தை குறிப்பிட்டுக் கொள்வது, இப்படி பல விடயங்கள் பலருக்கும் இருக்கலாம். ஆகவே தொடர்ந்து டொரண்டோ மேயர் ஜோன் டோரி அவர்கள் எப்படி பெற்றுக்கொள்வது, எந்த இணையதளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் அல்லது எந்தெந்த இலக்கங்களில் அழைக்க வேண்டும், இது தொடர்பான விவரங்களை பகிர்ந்து கொள்ளுகின்றார். ஆகவே அவரை பார்க்கலாம். I know people are frustrated there isn't one provincial booking system to handle all the different places that are vaccinating people right now. As a city government, we are working to let people know as clearly as we can where you can get your shot. So let me go through it as clearly as I can. And we've set this out in very specific ways through social media. If you are 60 and older, you can book an appointment at our city-run clinics either by going to toronto.ca/COVID-19 or by calling 1-888-999-6488. Pregnant women, teachers in hotspots, and special education teachers can also book a spot in our clinics by calling the provincial call center. If you live in one of the 53 postal code hotspots in our city listed on toronto.ca/COVID-19 and you are 50 and older, you can also get your vaccine from a city-run clinic, or you can attend the mobile and pop-up clinics that are operating in your area. While efforts are ongoing in all hotspots, if you live in one of the 13 hotspot postal codes in our city that public health has named as the top priority, the hottest of the hotspots, we have mobile and pop-up clinics going into your community with extra vaccine doses from the city.
These locations are usually communicated just to the local neighborhoods by community agencies, by hospital workers, and by healthcare partners so that the vaccines can go to the people who need them the most. If you're 40 and older, you can get your vaccine from more than 270 pharmacies in the City of Toronto alone. They are supplied with AstraZeneca vaccine from the province. Now, I know that can sound confusing to people, but that is the system the province has in place right now. For a variety of reasons, we are in discussions with the province about future age changes which help achieve public health goals, but which also reduce this confusion. கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. குட் ஈவினிங் கனடாவோடு இணைந்திருக்கிறீர்கள். டொரண்டோவில் நேரம் இரவு 9 மணி கடந்து 14 நிமிடம். டொரண்டோவிலே 7 பாகை செல்சியஸாக உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஜான் டோரி அவர்கள் குறிப்பிட்டது போல அந்தந்த இடங்கள் மற்றும் தகவல்களை நீங்கள் அறியக்கூடியதாக இருக்கும். எந்தெந்த இடங்கள் என்று பார்த்து அதுக்கேற்றவாறு உங்களுடைய தடுப்பூசிகளை எவ்வளவு கூடுதலாக கூடிய விரைவில் போட்டுக்கொள்ள முடியுமோ நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள். நாடளாவிய ரீதியில் ஏற்பட்டிருக்கின்ற தொற்றுகளின் எண்ணிக்கை நீங்கள் அறிந்து கொண்டிருக்கின்றீர்கள். அதோடு நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாடுகளிலிருந்தும் இந்த புதிதான திரிபு, அதாவது வேரியன்ட் என்று சொல்லப்படுகின்ற மாறுபட்ட கோவிட் கிருமிகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே தாக்கம் என்பது அதிகரித்திருக்கிறது. இன்றும் 13 வயது சிறுமி ஒருவர் பாதிக்கப்பட்டிருந்தார். அதே போன்று பிரிட்டிஷ் கொலம்பியாவில் பிறந்த குழந்தை ஒன்று, 1 மாதமான குழந்தை ஒன்று பாதிக்கப்பட்டிருந்தது. இப்படி நாளுக்கு நாள் தொற்றுக்களின் எண்ணிக்கை என்பது ஒரு புறம், இன்னொரு புறத்திலே முன்னர் பேசப்பட்டது போல வயது கூடியவர்களுக்கு தான் வருகிறது அல்லது இடைப்பட்டவர்களுக்கு தான் வருகிறது, அப்படியல்ல, அனைவருக்குமே இது ஒரு ஆபத்தான விடயம். அந்த வகையில் இந்த தடுப்பூசிகளை பற்றி நாங்கள் பார்க்கின்ற பொழுது கனடா இந்த வாரம் 1.9 மில்லியன் தடுப்பூசிகளை பெறுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதிலே இதுவரை வழங்கப்படாத ஜான்சன் அண்ட் ஜான்சன் தடுப்பூசிகளின் முதல் தொகுதியும் அடங்குவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சுமார் 3 லட்சம் ஜான்சன் அண்ட் ஜான்சன் தடுப்பூசிகளும் 1 மில்லியனுக்கும் அதிகமான ஃபைசர் தடுப்பூசிகளும் 6,50,000 மொடர்னா தடுப்பூசிகளும் கிடைக்கப்பெற இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. இதிலே பலருக்கு இருக்கின்ற ஒரு கேள்வி, இந்த ஆஸ்ட்ராசெனெகா எப்படி என்று. ஆஸ்ட்ராசெனெகா தடுப்பூசிகளை பொறுத்தவரையில் தற்போது புதிதாக அல்லது கூடுதலாக தடுப்பூசிகளை கனடா பெற்றுக்கொள்ளாது என்று கூறப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இருக்கின்ற தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த ஆஸ்ட்ராசெனெகா என்று சொல்லுகின்ற பொழுது ஒன்டாரியோவில் ஏற்கனவே கியூபெக்கிலே ஒரு முதியவர் ஒருவர் இந்த இரத்தக்கட்டி என்று சொல்லப்படுகின்றவற்றால் பாதிக்கப்பட்டிருந்தார். இப்பொழுது ஒன்டாரியோவிலே 3 பாதிக்கப்பட்டிருப்பதாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த காரணத்திலும் பார்க்க நோய் தொற்றின் காரணம் என்பது அதிகமாக இருப்பதால் அதை முடிந்தளவு பெற்றுக்கொள்ளுங்கள் என்றே பரிந்துரைக்கப்படுகிறது. அடுத்ததாக இன்று பத்திரிகையாளர் சந்திப்பை ஒன்டாரியோவின் சுகாதார அமைச்சர் கிறிஸ்டின் எல்லியட் அவர்கள் சந்தித்திருந்தார். பல கேள்விகளுக்கு பதில் வழங்கியிருந்தார். குறிப்பாக பல வேலை தளங்களில் 5க்கும் மேற்பட்டவர்களுக்கு இந்த கோவிட் தொற்று இருந்தால் நீங்கள் வேலைத்தளத்தை மூட வேண்டும் என்று கடந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதிலே இன்னொரு விடயமும் சொல்லப்பட்டது. முடிந்தளவு அதிகமான பணியிடங்களில், அதிகமானவர்கள் பணியாற்றுகின்ற இடங்களில் இந்த ரேபிட் டெஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற, அதாவது உடனடி சோதனை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆரம்பத்தில் இருந்தே அது சொல்லப்பட்டு வந்தது. அதிக அளவான ரேபிட் டெஸ்ட் கருவிகளை வரவழைத்திருக்கின்றார்கள், உருவாக்கியிருக்கின்றார்கள். ஆகவே இதற்கு காரணம் இந்த தொற்றுக்களின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு, யார் யாருக்கு தொற்றுக்கள் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு இந்த ரேபிட் டெஸ்ட் என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஆகவே அதனுடைய முக்கியத்துவம் குறித்து இன்று மீண்டும் கிறிஸ்டின் எலியட் அவர்கள் கூறியிருந்தார். அவர் கூறிய அந்த தகவல்களை பார்க்கலாம்.
Yes, actually, we've allocated over 6.4 million of the rapid tests to businesses across the province of Ontario. They're with them now to start using them, and we're actually looking for more uses to which we can put them, because they're going to be very helpful in terms of discerning if anybody has a case of COVID if they're going into a workplace, or we may be using them for schools in the going forward, or for where large groups of people are getting together. So we're very grateful for the allocation of vaccines from the federal government, and we have allocated a significant number of them. Our next question is from Laura Stone with the Globe and Mail. Hi, Laura. Hi, Minister. Can you clarify? So, are you considering following the science table recommendations about limiting the number of hotspots and sending 50% of vaccines to those? And are you going to do something that's targeted more towards what's happening in Peel and specifically Brampton right now? We're actually looking at all of the hotspots, and of course there are many in Peel that will benefit from the 25% allocation, and if we go to the 50% allocation, that even more so. It's really important that we've been limited up until now on the supply of vaccines that we're receiving, but starting next week, we will be receiving much higher levels of doses from Pfizer. And so we don't want to be able to take vaccines away from any groups right now if we were to go to the 50%. But starting next week, should we decide to move forward with that, we would have a much larger allocation of vaccines to be able to put into those hotspot areas. And we're also taking a look, because we are not entirely sure about when our AstraZeneca vaccines are going to be coming in next. And the Moderna vaccines have been delayed 3 times, and now we're receiving about half of the level of doses we expected to receive. We're now doing a pilot project with several pharmacies in putting Pfizer into those pharmacies, and making sure that we can do that safely, because you're, I'm sure, very aware of the cold storage requirements of the Pfizer vaccines and what they call the jiggle factor, that you're not supposed to move them very much. And we also need to make sure that all of the pharmacists who are going to be doing the vaccinations are knowledgeable as far as the allocation of the Pfizer vaccines are concerned too. So this is also something that we're looking to roll out quickly, because we want to make sure that we can continue to have as many places open for vaccinations as possible. நீங்கள் COVID-19 பாதிக்கப்பட்டுள்ளீர்களா? உங்களுக்கு சமூக உதவி தேவைப்படுகிறதா? கேஃபெஸ் என்னும் சமூக நிறுவனம் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். கேஃபெஸ் சமூக உதவி சேவைகளை வழங்கி வருகிறது. அத்துடன் அவர்கள் தமிழ், ஆங்கிலம், கண்டனீஸ், மண்டரின், ஹிந்தி, பஞ்சாபி மற்றும் உருது போன்ற மொழிகளில் சேவைகளை வழங்குகிறார்கள். உணவு பாதுகாப்பு, போக்குவரத்து, மளிகை பொருட்கள் கொள்வனவு, குழந்தை பராமரிப்பு, தன்னார்வ தனிமைப்படுத்தல் மையம், தங்குமிடம், வருமான உதவி ஆகியவற்றுக்கான சமூக வளங்கள் மற்றும் மெய்நிகர் வழியாக உள ரீதியான ஆதரவுக்கான ஆலோசனைகள் போன்ற சேவைகளை அவர்கள் வழங்குகிறார்கள். நீங்கள் அவர்களுடன் தொடர்பு கொள்ள அழைக்க வேண்டிய எண் 416-646-5108. அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 9 மணி தொடக்கம் மாலை 5 மணி வரை சேவைகளை வழங்குகிறார்கள். இது குட் ஈவினிங் கனடா என்ற நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் ஸ்தாபனத்தினர். டொரண்டோவில் நேரம் இரவு 9 மணி கடந்து 22 நிமிடம். ஆகவே இந்த ரேபிட் டெஸ்ட் என்பது மிக மிக முக்கியமானது. பலருக்கு எந்த விதமான அறிகுறிகளும் இல்லாமல் கூட இந்த விடயம், அதாவது மற்றவர்களுக்கு தொற்று ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே போன வெள்ளிக்கிழமையிலிருந்து சொல்லப்பட்ட விடயம், 5 பேருக்கு மேல் உங்களுடைய வேலைத்தலங்களில் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் முழுமையாக அந்த வேலைத்தலம் மூடப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தது. இதிலே இன்னும் ஒரு பலருக்கு ஆச்சரியத்திடப்படுகின்ற ஒரு விடயம் என்னவென்றால், ஏப்ரல் 24ஆம் தேதி வரையில் 210 அழைப்புகள் வந்திருக்கின்றன காவல்துறையினருக்கு, அல்லது இந்த கேதரிங், அதாவது ஒன்று கூடல் சம்பந்தமான
அறிவித்தல், அதாவது இப்படி இந்த இடங்களில் நடக்கிறது என்று தங்களுக்கு தெரியப்படுத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதிலே 160 இடங்களுக்கு அவர்கள் அபராதம் விதித்திருக்கின்றார்கள். 210 இடங்களில் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. இங்கே ஒன்று கூடல்கள் நிகழ்வதாகவும் தனிப்பட்ட முறையிலே தனியார் வீடுகளிலே நிகழ்வதாகவும் இதிலே 160 இடங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த 3வது அலையில் இப்படியான ஒரு நோய் தொற்று காலத்தில் கூட இப்படியான நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டு தான் இருக்கின்றன. ஆகவே முடிந்த அளவு வீட்டில் இருங்கள். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சிறியவர்கள் பெரியவர்கள் என்று இல்லாமல் அனைவருக்குமே இது மிகவும் ஆபத்தானது. கடந்த வாரம் ஒரு செய்தி வெளிவந்தது, அதை ஞாபகப்படுத்தி கொண்டு இந்தியா பாகிஸ்தானிலிருந்து வருகின்ற விமானங்கள் அனைத்துமே நிறுத்தப்பட்டிருக்கின்றன. பாதுகாப்பு காரணங்கள் காரணமாக இந்த வேரியண்ட் என்று சொல்லப்படுகின்ற அதை கூடிய இரட்டை வேரியண்ட் என்று சொல்லப்படுகின்ற ஒன்று அதிகமாக பாதிப்புகளை ஏற்படுத்துவதன் காரணமாகவே இது மேற்கொள்ளப்பட்டிருந்தது. 9 மணி கடந்து 23 நிமிடம். அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது கனேடிய வலம். இன்றைய கனேடிய வலம் பகுதியில் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்கிலிருந்து ஸ்ரீதரன் துரை ராஜா பேசவிருக்கின்றார். ஒரு காப்புறுதியை அனைவருக்குமே இப்படியான ஒரு சூழலில் அல்லது இப்படியான ஒரு நாட்டிலே அனைவருக்குமே காப்புறுதி என்பது முக்கியமானது. எப்பொழுது எங்களுக்கு என்ன நடைபெறும் என்று யாருக்குமே தெரியாது. அந்த வகையில் எங்களை நம்பியிருப்பவர்கள் அல்லது எங்கள் குடும்பத்தினருக்கு ஒரு தற்காலிகமான ஒரு நிதியுதவி என்பதற்கு காப்புறுதி என்பது ஒருவருக்கு அவசியமானது. அந்த வகையில் இந்த காப்புறுதியை பெற்றுக்கொள்கின்ற பொழுது அல்லது சேமிப்பு திட்டங்களை பெற்றுக்கொள்கின்ற பொழுது என்னென்ன விடயங்கள் எல்லாம் முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டும், என்னவெல்லாம் கவனிக்கப்பட வேண்டும், இது தொடர்பாக விரிவாக சில விடயங்களை கூறுகின்றார். ஆகவே நிச்சயமாக காப்புறுதியை பெற்றுக்கொள்ளாதவர்கள் பெற்றுக்கொள்வதற்கும் இந்த பற்றி அறிந்து கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பமாக இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீதரன் துரை ராஜா பல தகவல்களை வழங்குகின்றார். பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீதரன் துரை ராஜா, லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸிலிருந்து காப்புறுதிகள் மற்றும் சேமிப்பு திட்டங்கள் மற்றும் ஃபைனான்சியல் பிளானிங் போன்ற விடயங்களில் பலருக்கும் பல சந்தேகங்கள் இருக்கின்றன. இதிலே மிக முக்கியமாக எங்கே இருந்து ஆரம்பிப்பது, எந்த திட்டங்களை ஆரம்பிப்பது போன்ற கேள்விகள் பலரிடமிருந்தும் கேட்கப்பட்டிருக்கின்றது. இதிலே நாங்கள் முதலில் ஒருவர் காப்புறுதிகள் அல்லது சேமிப்பு திட்டங்கள் அல்லது ஒரு ஃபைனான்சியல் பிளான் ஆரம்பிப்பதற்கு முன்பு ஒரு ஃபைனான்சியல் நீட்ஸ் அனாலிசிஸ் என்று சொல்லப்படுகின்ற விடயத்தை செய்து அதிலே தரவுகளை எடுத்துக்கொண்டு ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையிலே தேவைகள் பல விதமாக மாறுபடும். அதற்கேற்றவாறு நாங்கள் ஒரு திட்டத்தை அமைக்க வேண்டும். இதிலே மிக முக்கியமாக தற்போது பல பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு காப்புறுதி திட்டங்கள் ஆரம்பிப்பது பற்றியும் அல்லது வயதான பெற்றோருக்கு காப்புறுதிகள் பெற்றுக்கொள்வது பற்றியும் பலரும் கேட்டிருக்கிறார்கள். மிக முக்கியமாக பார்த்தீர்களானால் யாருக்கு இங்கே காப்புறுதி தேவை அல்லது சேமிப்பு திட்டங்கள் தேவை அல்லது ரிட்டையர்மெண்ட் பிளான், உங்களுக்கு பென்ஷன் பிளான்ஸ் தேவை என்ற விடயங்களிலே முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த ஃபைனான்சியல் பிரமிட் என்று சொல்லப்படுகின்ற விடயம். அதை நீங்கள் இதில் நீங்கள் பிடிஎஃப்பில் பார்க்கலாம். ஃபைனான்சியல் பிரமிட் என்று சொல்லும்பொழுது எப்போவும் நீங்கள் இந்த ஆரம்பத்திலே முதலாவதாக கவனிக்க வேண்டியது இந்த ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை பாதுகாப்பது, அதன் பின்பு சேமிப்பு திட்டங்கள், அதன் பின்பு உங்களுக்கு தேவையான விரும்பிய விடயங்களை செய்வது. அப்போ இதிலே இந்த எதிர்பாராமல் நடக்கக்கூடிய விடயங்களை பாதுகாப்பது தான் அந்த ஒரு ஃபைனான்சியல் பிளானிங்கில் மிக முக்கியமானது. அதில் நீங்கள் எல்லோருக்கும் தெரிந்த விடயங்கள் என்று சொன்னால் எல்லோரும் ஒரு வீடு வாங்கும்போது மோர்கேஜுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்துவார்கள். ஏனென்றால் மோர்கேஜ் தான் ஒருவருக்கும் எடுக்கக்கூடிய பெரிய கடன் தொகையாக இருக்கும். அதை பாதுகாப்பதற்கு காப்புறுதி எடுப்பார்கள். அத்துடன் ஒரு வீடு வாங்கும்போது அந்த வீட்டுக்கு தேவையான காப்புறுதி திட்டங்கள், நெருப்பு பிடித்தால் அல்லது வீட்டுக்கு டேமேஜ் ஆனால் அதை பாதுகாக்கக்கூடிய திட்டங்களை எடுத்துக்கொள்வார்கள். அது நார்மலாகவே அது சட்டப்படி எல்லாரும் எடுக்க வேண்டிய கட்டாயம் இருப்பதால் எடுத்துக்கொள்கிறார்கள். அதை விட நீங்கள் கார் வாங்கும்போது காருக்கு காப்புறுதி திட்டங்கள் அல்லது கார் ஓட முடியாது, எனவே எல்லா காப்புறுதி திட்டங்களையும் பெற்றுக்கொள்கிறார்கள். அதை விட மிக முக்கியமானது ஒருவருக்கு இருக்கக்கூடிய உழைக்கும் ஆற்றல் அல்லது வருமானத்தை எப்படி பாதுகாப்பது என்பது. இதில் நீங்கள் அந்த ஒரு வேல்யூவை பார்த்தீர்களானால் இப்போ ஒவ்வொரு காப்புறுதி செய்யும் போதும் ஒரு பெறுமதிக்கு ஏற்றவர் தான் அதை காப்புறுதி செய்வார்கள். ஒரு காரின் பெறுமதி 30,000 100,000 வரை இருக்குமானால் அந்த பெறுமதிக்கு ஏற்றவாறு தான் அந்த உங்கள் மந்த்லி ப்ரீமியம் இருக்கும். அந்த காரை கொண்டு வந்து அந்த காரை திருப்பி
அந்த பெறுமதியை திருப்பி கொடுப்பார்கள். வீட்டுக்கு கொண்டு நடந்தால் அந்த வீட்டை கட்டுவதற்கான செலவை அந்த முழு வீட்டின் பெறுமதியையும் திருப்பி கொடுப்பார்கள். அதே போல் இந்த ஹியூமன் வேல்யூ வந்து மிக மிக முக்கியமானது. அது பலருக்கும் தெரியாத விடயமாக இருக்கும். ஏனென்றால் ஹியூமன் வேல்யூ கால்குலேஷனை பிற விதமாக நாங்கள் கணிப்பீடு செய்யலாம். அப்போ அந்த ஃபைனான்சியல் நீட் அனாலிசிஸில் முதலாவதாக நாங்கள் அந்த கால்குலேஷன் செய்யணும். ஒவ்வொரு ஹியூமனுக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு வேல்யூ இருக்கிறது. அதை எப்படி நாங்கள் கணிப்பீடு செய்வது? இப்போ ஒரு குழந்தை பிறந்தவுடன் அதற்கு ஒரு எவ்வளவு தொகைக்கு காப்புறுதி செய்வது என்பது ஒரு வேல்யூ கால்குலேஷன். இப்போ குழந்தை பிறந்தவுடன் அந்த பெற்றோர்களுக்கு அதை விட மிக பெறுமதியான விடயம் எதுவும் இருக்க முடியாது. மிக பெறுமதியானது என்று தான் கூற வேண்டும். அப்படி பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு எவ்வளவு தொகைக்கு காப்புறுதி பெற்றுக்கொள்வது, இது வந்து ஒரு பலருக்கும் ஒரு எமோஷனலாக அதை பற்றி சிந்திக்க மாட்டார்கள். ஏனென்றால் என்னத்துக்கு இப்போ காப்புறுதி தேவை என்று. அப்போ இதே ஒரு சேமிப்பு திட்டமாகத்தான் நாங்கள் ஆரம்பிக்கலாம். காரணம், ஒரு சேமிப்பு என்று கூறும்போது ஒரு மாதாந்தம் ஒரு $100 ஒரு பிறந்த குழந்தைக்கு நாங்கள் உயர்கல்வியின் சேமிப்பு திட்டமாக பலர் செய்கிறார்கள். $100 முதலீடு செய்வார்கள். அந்த குழந்தை படிக்க போகும்போது அந்த பணத்தை எடுத்து படிக்க முடியும். அதே போல் இந்த காப்புறுதி திட்டத்தையும் ஒரு குழந்தை பிறந்தவுடன் ஆரம்பத்திலேயே நீங்கள் ஒரு தொகைக்கு செய்துவிட்டால் அந்த குழந்தைக்கு ஒரு 50-60 வயது வரும் பொழுது அந்த காப்புறுதியின் தொகை கிட்டத்தட்ட $500,000 அளவுக்கு உயர்ந்துவிடும். அதே போல் இந்த கட்டிய பணத்தை கணக்கெடுப்பு செய்து பார்த்தால் நீங்கள் ஒரு 20 வருடங்களுக்கு மட்டுமே பணம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கும். ஒரு 20,000 50,000 தான் அந்த பணம் செலவாகும் ஆரம்பத்தில், மிக குறைந்த வயதில் ஆரம்பிக்கும் போது. எனவே அந்த காப்புறுதி என்று கூறும்போது அந்த இதிலே கேஷ் வேல்யூ இருக்கும். ஏனென்றால் இந்த திட்டங்களிலே ஒவ்வொரு வருடமும் காப்புறுதி நிறுவனங்களால் வழங்கக்கூடிய டிவிடெண்ட்ஸ், அதை பெய்ட் அப் டிவிடெண்ட்ஸ் என்று சொல்வார்கள், அது ஆட் பண்ணி கொண்டு போவார்கள். எனவே இந்த குழந்தை வயதாகும்போது கிட்டத்தட்ட நான் பல கணிப்புகள் செய்து பார்த்திருக்கிறேன். ஒரு குழந்தை பிறந்தவுடன் ஒருவர் ஒரு திட்டத்தை ஆரம்பித்தால் இதை ஒரு சேமிப்பு திட்டமாகவே கருதி கொள்ளலாம். அந்த குழந்தைக்கு ஒரு 65 வயது வரும்போது கிட்டத்தட்ட கேஷ் வேல்யூவாக 250,000 மேலான தொகை எடுக்கலாம். பின்பு ஒரு 75 வயது வரும்போது கிட்டத்தட்ட $500,000 நீங்கள் கேஷ் வேல்யூவாக எடுக்க முடியும். எனவே நீங்கள் செலவிடுகின்ற தொகையின் 10 மடங்கு பணத்தை முதலீடு செய்யக்கூடிய வசதிகள் இருக்கின்றன. இதுக்கு கேரண்டீடு கேஷ் வேல்யூஸ் இருக்கிறது இப்படியான திட்டங்களிலே. எனவே அந்த நீங்கள் ஒரு திட்டங்களை ஆரம்பிக்கும் முன்பு இந்த ஃபைனான்சியல் நீட் அனாலிசிஸிலே பல முக்கிய விடயங்களை கவனிக்க வேண்டியிருக்கும். அப்போ ஒவ்வொருவருடைய வயதுக்கு ஏற்றவாறு இந்த தேவைகள் மாறுபட்டு கொண்டிருக்கும். ஒரு பிறந்த குழந்தைக்கு ஒரு தேவையும் இல்லை தானே நினைக்கலாம். ஆனால் அந்த தேவைகள் எதிர்கால தேவைகள் பல இருக்கின்றன. அப்போ நாங்கள் இந்த காப்புறுதியிலே என்ன சிந்திக்க வேணும் என்றால், நாங்கள் ஒரு 10 வருடம் கழித்து அல்லது 20 வருடம் கழித்து அல்லது 50 வருடங்களுக்கு எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனைகளை முன்கூட்டியே நாங்கள் தயார் செய்வது தான் இந்த காப்புறுதியின் மிக முக்கியமான விடயம். ஏனென்றால் ஒரு 60 வயது மேல் போய் ஒருவர் காப்புறுதி செய்வதாக இருந்தால் $1 மில்லியன் காப்புறுதிக்கு மாதாந்தம் கட்ட வேண்டிய தொகை $1,000 மேலே தேவைப்படலாம். ஆனால் இதே திட்டத்தை நாங்கள் மிகவும் ஏர்லியாக 20 வயதுக்கு முன்பே செய்திருந்தால் அதற்கு கட்ட வேண்டிய தொகை 10 மடங்கு குறைவாக இருக்கும். அது தொகையை நாங்கள் 20 வருடத்தில் கட்டி முடித்து விடலாம். எனவே அந்த ஹியூமன் வேல்யூ கால்குலேஷனில் பார்க்கும்போது ஒருவரின் பெறுமதி எப்படி கணிக்கப்படுகிறது என்று பார்த்தால், சாதாரணமாக எல்லாரும் ஒரு 65 வயது வரை வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அவருடன் வருடாந்த வருமானம் நீங்கள் ஒரு குழந்தையை பொறுத்தவரையிலே குழந்தை சிலபடி ஒரு டாக்டராக வந்து வருடத்திலே 500,000 உழைக்கிறவராக இருக்கலாம். அல்லது அந்த குழந்தை சாதாரண ஒரு வேலையை செய்து வருடத்துக்கு $100,000 உழைக்கிறவராக இருக்கலாம். அல்லது இன்னொரு பெரிய பிஸ்னஸ் ஓனராக வந்து ஒரு வருடத்தில் $1 மில்லியன் உழைக்கிறவராகவும் இருக்கலாம். எனவே எப்படி கால்குலேஷன் செய்வதானால், குறைந்தது ஒருவர் ஆயுள் காலத்திலே 20 தொடக்கம் 30 வருடம் வேலை செய்திருந்தால் சில பேர் 30 மில்லியன் உழைக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களாக இருப்பார்கள். சிலர் வருடத்துக்கு 50,000 உழைத்து ஆயுள் காலத்திலேயே 2 தொடக்கம் 3 மில்லியன் உழைக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். எனவே ஆரம்பத்திலே செய்யும் காப்புறுதி திட்டங்களை மிக கூடிய தொகைக்கு எடுத்திருந்தால் எந்த தொழில் புரிபவர்களுக்கும் நாங்கள் பாதுகாப்பு வழங்க முடியும் ஓரளவுக்கு. ஆனால் பின்பு அந்த தேவை அதிகரிக்கும் போது அந்த காப்புறுதி திட்டத்தை அதிகரிக்கலாம். அப்போ முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த பெறுமதியை நாங்கள் எப்படி பாதுகாப்பது, எவ்வளவு தொகைக்கு எடுப்பதுன்றது. இரண்டாவது, எங்களால் எவ்வளவு பணம் செலுத்த முடியும் அந்த திட்டத்துக்கு என்பது. அப்படி பார்க்கும்போது நீங்கள் எப்போவுமே அந்த
ஒருவரின் தொகை அதாவது மதிப்பீடை கணிப்பீடு செய்து அதற்கேற்றவாறு ஓரளவுக்கு நாங்கள் ஒரு பிளானிங் செய்வது மிக முக்கியம். இந்த பிளானிங்கிலே முக்கிய விடயம் ஒருவருக்கு எவ்வளவு தற்போதுள்ள கடன்கள், அதாவது குழந்தைகளிலிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு நீங்கள் செய்யும்போது அவருக்கு தற்போது இருக்கக்கூடிய கடன்களின் தொகை முழுவதையும் கணிப்பீடு செய்ய வேண்டும். அதைவிட எதிர்கால தேவைகள் என்ன, அதாவது ஒரு வருடத்தில் ஒரு குடும்பத்திற்கு எவ்வளவு செலவுகள் இருக்கிறது என்பதை கணிப்பீடு செய்ய வேண்டும். அதாவது மோர்கேஜ் பேமெண்ட்ஸ், கார் பேமெண்ட்ஸ், எல்லா செலவுகளையும் நீங்கள் கூட்டி ஒரு மாதத்துக்கு எவ்வளவு செலவு ஆகிறதோ அப்போ அந்த செலவுக்கான பணம் எங்கே இருந்து வருகிறது என்று பார்க்க வேண்டும். அது ஒருவரின் உழைப்பிலிருந்து வருவதாக இருந்தால் அதை எப்படி பாதுகாப்பது என்பதை பார்க்க வேண்டும். அதாவது சாதாரணமாக ஒரு மாதம் எல்லா செலவுகளுக்கும் அதிகமான குடும்பத்தினருக்கு $5,000 $10,000 வரை தேவைப்படுகிறது. தற்போது மோர்கேஜ் பேமெண்ட்ஸ், கிரெடிட் கார்ட்ஸ் பேமெண்ட்ஸ், பில்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அப்போ எல்லாத்தையும் அந்த மாதாந்த வருமானம் எங்கே இருந்து வருகிறது, அதை எப்படி பாதுகாப்பது என்பதை சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்திக்கும் போது ஒரு வருடத்துக்கு சரியாக $60,000 தேவையாக இருந்தால் 5,000 படி 12 மாதத்துக்கு வருஷத்துக்கு $60,000 இது எத்தனை வருடங்களுக்கு தேவை என்பதை கணிப்பீடு செய்ய வேண்டும். அப்போ அதை கணிப்பீடு செய்வதற்கு நீங்கள் ஒரு வயதை பொறுத்து 40 வயதானவரானால் இன்னும் 25 வருடத்துக்கு அது தேவைப்படும். அப்போ 25 வருஷத்துக்கு தேவையான 25 தர 50,000 என்று சொன்னால் அந்த தொகை தான் ஒரு காப்புறுதி தொகையாக இருக்கும். அதை விட எவ்வளவு கடன்கள் இருக்கிறது என்பதை கணிப்பீடு செய்து அதையும் இதோடு இணைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இப்போ உதாரணமாக எனக்கு மாதம் $5,000 மாதம் அந்த செலவுகளுக்கு தேவை. அதை விட எனக்கு இன்னும் ஒரு $500,000 மோர்கேஜ் கடன் இருந்தால் நான் அதையும் பூர்த்தி செய்து அதை விட $500,000 மாதம் $5,000 வரக்கூடிய திட்டத்தை வைத்திருக்க வேண்டும். அப்போ எனக்கு ஒரு உயிர் ஆபத்து ஏற்பட்டால் அல்லது வேலை செய்ய முடியாமல் ஒரு டிசபிலிட்டி ஏற்பட்டால் மாதாந்தம் 5,000 தேவைப்படும். நான் இல்லாவற்றில் கூட அந்த பண தேவை இருக்கும். இரண்டாவது அந்த கடன்களை கட்டுவதற்கு தேவையான பணம் தேவை. எனவே இரண்டையும் கூட்டி அதற்கேற்றவாறு நாங்கள் கணிப்பீடுகள் செய்ய வேண்டும். அப்போ இந்த கணிப்பீடுகள் செய்வதற்கு நீங்கள் தகவல்களை கொடுக்க வேண்டும் காப்புறுதி முகவரிடம். அப்போ காப்புறுதி முகவர் இந்த தகவல்களை பெற்றுக்கொண்டு அதற்கேற்றவாறு கணிப்பீடுகளை செய்து இதைத்தான் நாங்கள் ஃபைனான்சியல் நீட் அனாலிசிஸ் என்று சொல்லுவோம். இந்த கணிப்பீடுகள் செய்யும்போது ஒரு குடும்பத்தில் 2 பேருடைய வருமானம் இருந்தால் அந்த 2 பேருடைய வருமானத்தையும் சேர்த்து கணிப்பீடு செய்ய வேண்டும். அதைவிட அவர்களுக்கு ஏற்படக்கூடிய கடன்கள், அதைவிட அவருடைய எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய அளவுக்கு இந்த காப்புறுதி திட்டம் பாதுகாப்பு வழங்க வேண்டும். எனவே இது ஒரு ப்ராசஸ். இது உடனடியாக ஒரு 10 மினிட்ஸில் நீங்கள் ஒரு காப்புறுதி திட்டத்தை தீர்மானிக்க முடியாது. அப்போ இதற்கான தகவல்களை சேர்த்து பின்பு இவர்களுக்கு தகுந்த பிளான் எதுவாக இருக்கும். சில வேளைகளில் இவர்களுக்கு தேவையான திட்டங்கள் 2-3 திட்டங்கள் தேவைப்படலாம். ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் தேவைப்படலாம், அத்துடன் ஒரு ஹோல் லைஃப் தேவைப்படலாம், அதைவிட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் தேவைப்படலாம். அதைவிட 65 வயதுக்கு பின்பு இவர்களுக்கு ரிட்டையர் பண்ணும்போது பண தேவை ஏற்படலாம். அப்போ எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணக்கூடியதான திட்டங்களை எடுக்க வேண்டும். அப்போ ஒரு 4-5 திட்டங்களை நாங்கள் இவர்களுக்கு தெரிவு செய்த பின்பு அதில் எது மிக முக்கியமானது உடனடியானது தேவை என்பதை தெரிவு செய்ய வேண்டும். இப்போ 5 திட்டங்களையும் ஒரே நேரத்தில் வாங்க முடியாத நிலை ஏற்படும். ஏனென்றால் எல்லாத்துக்கும் மாதாந்த கட்டணம் அதிகமாக இருக்கும். எனவே இதில் மிக முக்கியமானது தற்போதைய நிலைமையில் எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து கொண்டு அதை முதலில் பெற வேண்டும். அதன் பின்பு 2வதாக எடுக்கக்கூடிய திட்டத்தை எடுக்கலாம். உங்கள் வருமானங்கள் அதிகரிக்கும் போது அல்லது உங்கள் பணத்தேவை ஏற்படும் போது அதற்கேற்றவாறு திட்டங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்போ சாதாரணமாக ஒரு குழந்தை படித்து கொண்டிருக்கும் போது ஒரு குறைந்த அளவில் காப்புறுதி திட்டத்தை பெற்றோர்கள் பெற்றிருந்தால் அதை நாங்கள் அவருக்கு ஒரு வேலை கிடைத்தவுடன் அந்த திட்டத்தை மாற்றி அதற்கேற்றவாறு மாற்றிக்கொள்ள வேண்டும். பின்பு ஒருவர் திருமணமானவுடன் அந்த திட்டத்தை மாற்ற வேண்டும். ஏனென்றால் இப்போ 2 பேர் இருப்பதால் 2 பேர் இன்கம் வரும், அதற்கேற்றவாறு மாற்ற வேண்டும். பின்பு ஒருவர் குழந்தை பிறந்திருந்தால் அந்த குழந்தைகள் பிறந்தவுடன் அதற்கேற்றவாறு திட்டங்களை மாற்ற வேண்டும். காரணம் தற்போதைய தேவைகள் வித்தியாசமாக இருக்கும். அடுத்ததாக ஒருவர் வீடு வாங்கும்போது திட்டங்களை மாற்ற வேண்டும். விற்பனை வியாபாரங்களை அல்லது முதலீட்டு திட்டங்களை ஆரம்பிக்கும் போது அதற்கான திட்டங்களை மாற்ற வேண்டும். எனவே இதற்கான கணிப்பீடுகளை நீங்கள் ஒரு காப்புறுதி முகவருடன் சேர்ந்து கணிப்பிட்டு அதற்கேற்றவாறு பிளானிங் செய்ய வேண்டும். அதன் பின்பு தான் ஒரு திட்டத்தை தெரிவு செய்ய வேண்டும். இது மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. நன்றி, வணக்கம். We changed lives for the better, especially when you need it most. We
change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. இது குட் ஈவினிங் கனடா. நேரம் டொரண்டோவில் 9 மணி கடந்து 38 நிமிடம். இந்த நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் ஸ்தாபனத்தினர். ஸ்ரீதரன் துரைராஜா அவர்கள் கூறிய விடயங்கள், முக்கியமாக நீங்கள் காப்புறுதியை பெற்றுக்கொள்கின்ற பொழுது அல்லது சேமிப்பு திட்டங்களாக இருந்தாலும் என்னென்ன விடயங்களை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும், எப்படி அந்த கணக்கிடல் இருக்க வேண்டும், பல தகவல்களையும் சொல்லியிருந்தார். ஆகவே அவருக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது இன்றைய நாணய மாற்று விகிதம். இலங்கையை பொறுத்தவரையில் 167, சற்று குறைந்து பின்னர் சற்று கூடியிருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரையில் 59.50. ஏனைய நாடுகளின் நிலவரம் எவ்வாறு இருக்கிறது பார்க்கலாம். கனேடிய நாணய மாற்று விகிதம் ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி. இலங்கை 167 இலங்கை ரூபா, இந்தியா 59.50 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.81 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.67 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.74 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.58 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.03 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.07 சிங்கப்பூர் டாலர். கனேடிய நாணய மாற்று விகிதம் ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. இது குட் ஈவினிங் கனடா. வருகின்ற வியாழக்கிழமை ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி குட் ஈவினிங் கனடாவின் 200வது நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இருக்கிறது. ஆகவே தொடர்ந்து நீங்கள் வழங்குகின்ற ஆதரவுக்கும் நிகழ்ச்சியை பற்றிய கருத்துக்களுக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆரம்பத்திலிருந்து இப்பொழுது வரை தொடர்ச்சியாக எங்களோடு பயணிக்கின்ற எங்களுடைய அனுசரணையாளர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆகவே வியாழக்கிழமை 200வது நிகழ்ச்சியை எட்டுகிறது குட் ஈவினிங் கனடா என்று கூறிக்கொண்டு, கடந்த சனிக்கிழமை ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. கேளுங்கள் தரப்படும் பிரதி குறிப்பிட்ட சில சனிக்கிழமைகளில் காலை 11 மணியிலிருந்து 12 மணி வரை டொரண்டோ நேரத்துக்கு பல்துறை சார்ந்த வல்லுநர்கள், குறிப்பாக அது மருத்துவமாக இருக்கலாம், வருமான வரியாக இருக்கலாம், மோர்ட்கேஜாக இருக்கலாம், ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், இப்படி பல்துறைகளில் இருக்கின்ற வல்லுநர்களை அழைத்து வந்து அவர்கள் மூலமாக உங்களுக்கு இருக்கின்ற கேள்விகள், சந்தேகங்களுக்கு பதில் வழங்குகின்ற நிகழ்ச்சி. ஆகவே வருகின்ற சனிக்கிழமை இப்பொழுது பலருக்கு பல கேள்விகள் இருக்கின்றன. குறிப்பாக இந்த கோவிட் தடுப்பூசி தொடர்பாக இந்த கேள்விகளுக்கு பதில் வழங்குவதற்காக எங்களோடு வருகின்ற சனிக்கிழமை மே மாதம் 1ஆம் தேதி காலை 11 மணிக்கு ஒன்டாரியோவில் பல மருத்துவமனைகள் அவசர சிகிச்சை பிரிவில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற டாக்டர் கண்ணாவேலா அவர்கள் நேரடியாக இணைந்து கொள்ளவிருக்கின்றார். ஆகவே உங்களுடைய கேள்விகளை நேரடியாக நீங்கள் முன்வைக்கலாம் நிகழ்ச்சி நேரத்தில். இல்லாவிட்டால் முன்கூட்டியே நீங்கள் உங்களுடைய கேள்விகளை அனுப்பி வைப்பதற்கு எமது வாட்ஸ்அப் இலக்கத்தின் ஊடாக நீங்கள் அனுப்பி வைக்கலாம். 4162920033 4162920033 வாயிலாக உங்களுடைய கேள்விகளை எழுதி அல்லது உங்களுடைய வாய்ஸ் நோட்டாக உங்களுடைய குரலில் பதிவு செய்து கூட நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அந்த கேள்விகளை நாங்கள் உங்கள் பெயரிலே நாங்கள் அவரிடம் கேட்டு அதற்கான பதிலை எடுத்து வரப்போகின்றோம். வருகின்ற சனிக்கிழமை தவறவிடாதீர்கள். காலை 11 மணிக்கு டொரண்டோ நேரத்துக்கு ஒளிபரப்பாகிறது கேளுங்கள் திரைப்படம். இந்த வாரம் கோவிட் தடுப்பூசி சம்பந்தமான கேள்விகளுக்கு பதில் வழங்குகின்றார் டாக்டர் கண்ணா வேலா அவர்கள். அடுத்ததாக குட் ஈவினிங் கனடாவில் நாங்கள் பார்க்க இருப்பது கலையரங்கம். இன்றைய கலையரங்கத்தில் கலைஞர், வளர்ந்து வருகின்ற ஒரு கலைஞர் கிளாட்சன் ஜோர்ஜ், இவருடைய பாடல் ஏற்கனவே ஒன்று எமது நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகி இருந்தது. இந்த பாடல், அதாவது இப்பொழுது இந்த பேண்டமிக், இந்த நோய் தொற்று காலத்திலே பலர் தங்களுடைய கலை ஆர்வத்தை வெளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். வீட்டிலிருந்து சுயமாகவே பல பாடல்களை உருவாக்குவது, பல பாடல்களை
பாடுவது மட்டுமில்லாமல் அதற்கு காட்சி அமைப்பது, உறவினர்களோடு சேர்ந்து அதற்கு நடிப்பது, இப்படி பல விடயங்களில் செய்கின்றார்கள். அந்த வகையில் கிளாட்சன் ஜோர்ஜ் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தினோடு சேர்ந்து ஒரு பாடலை பாடி அதற்கு காட்சி வடிவமும் கொடுத்திருக்கின்றார். ஆகவே இந்த பாடலுக்கான இசை சியானாஸ் இசைக்குழுவின் ஸ்தாபகர் ஷிபோ அவர்கள் இசையை வழங்கியிருக்கின்றார். ஆகவே அந்த பாடல் இப்பொழுது இடம்பெறுகிறது. Let's go, folks! Gladson's back with another hit. ஒரு மாலை இளவெயில் நேரம், அழகான இலையுதிர் காலம். ஒரு மாலை இளவெயில் நேரம், அழகான இலையுதிர் காலம். சற்று தொலைவிலே அவள் முகம் பார்த்தேன், அங்கே தொலைந்தவன் நானே. சற்று தொலைவிலே அவள் முகம் பார்த்தேன், அங்கே தொலைந்தவன் நானே. அவள் அள்ளி விட்ட பொய்கள், நடுவே கொஞ்சம் மெய்கள், இதிலோரும் சிரிப்போடு கேட்டுக்கொண்டேன் நின்றேன். அவள் நின்று பேசும் ஒரு தருணம், என் வாழ்வில் சற்கிற நிமிடம். இருக்கும் விசையே அவளிடம் கண்டேனே, கண்டேனே, கண்டேனே. ஒரு மாலை இளவெயில் நேரம், அழகான இலையுதிர் காலம். சற்று தொலைவிலே அவள் முகம் பார்த்தேன், அங்கே தொலைந்தவன் நானே. சற்று தொலைவிலே அவள் முகம் பார்த்தேன், அங்கே தொலைந்தவன் நானே. பார்த்து பழகிய நான்கு தினங்களில் நடையுடை பாவனை மாட்டி விட்டார். சாலை முனைகளில் துரித உணவுகள், வங்கியுண்ணும் வாடிக்கை காட்டி விட்டார். கூச்சம் கொண்ட தெண்டலா, இவளாயு நீண்ட மின்னலா. உனக்கேற்ற ஆனாங்க என்னை மாற்றிக் கொண்டேனே. I told you Gladson's back with another hit. La 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 la. Oh la 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 la. சற்று தொலைவிலே அவள் முகம் பார்த்தேன், அங்கே தொலைந்தவன் நானே. சற்று தொலைவிலே அவள் முகம் பார்த்தேன், அங்கே தொலைந்தவன் நானே. அவள் அள்ளி விட்ட பொய்கள், நடுவே கொஞ்சம்
MP Accounting and Finance Services. உங்கள் வரி தேவை, வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை, அனுபவம், தேர்ச்சி பெற்ற கணக்காளர் ஹரிஹரன். MP Accounting and Finance Services. Corporate Tax, Personal Tax Planning, Accounting, Financial Statements, Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் ஹரிஹரன். Chartered Professional Accountant. ஸ்காப்ரோவிலே பிரிமிலியன் ப்ரோக்ரஸ் சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். டொரண்டோவில் நேரம் 9:48 செய்தி அறிக்கைக்கான நேரம். கனேடிய செய்திகளோடு இணைந்து கொள்ளுகின்றார் துஷ்யந்தி குணரட்னம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று ஏப்ரல் மாதம் 26 திங்கட்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் goodevningcanada.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கோவிட் தொற்றின் பரவலை கையாள்வதற்காக ஒன்டாரியோ மருத்துவமனைகளுக்கு 3 இராணுவ குழுக்கள் வரை அனுப்பப்படவுள்ளன. கனேடிய ஆயுதப்படைகள் ஒன்டாரியோ மாகாணத்தின் வேண்டுகோளை தொடர்ந்து தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள மருத்துவமனைகளுக்கு உதவுவதற்காக மருத்துவ குழுக்களை அனுப்பவுள்ளது. கனேடிய மத்திய அரசு இன்று மாலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. ஒன்டாரியோவின் சொலிசிட்டர் ஜெனரல் சில்வியா ஜான்ஸ் மேலதிக உதவிகளை கோரிய சில மணி நேரத்தில் இந்த அறிவித்தலை பொது பாதுகாப்பு அமைச்சர் பில் பிளேயர் அறிவித்தார். கனடா இந்த வாரம் 1.9 மில்லியன் கோவிட் தடுப்பூசிகளை பெறுகிறது. இதில் ஜான்சன் அண்ட் ஜான்சன் தடுப்பூசிகளின் முதல் தொகுதியும் அடங்குகிறது. கனடா சுமார் 3 லட்சம் ஜான்சன் அண்ட் ஜான்சன் தடுப்பூசிகளும் 1 மில்லியனுக்கும் அதிகமான ஃபைசர் தடுப்பூசிகளும் 6,50,000 மொடர்னா தடுப்பூசிகளும் அடங்குகின்றன. கனடா கூடுதலான அஸ்ட்ராசெனகா தடுப்பூசிகளை தற்போது பெற்றுக்கொள்ளாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜான்சன் அண்ட் ஜான்சன் கோவிட் தடுப்பூசிகளினால் மிகவும் அரிதான இரத்த கட்டிகளின் ஆபத்து குறித்து ஹெல்த் கனடா எச்சரிக்கை வெளியிட்டுள்ளது. தடுப்பூசி பெறுவதை மிகவும் அரிதான பக்க விளைவுகளுக்கான ஆபத்து குறித்து ஹெல்த் கனடா எச்சரித்துள்ளது. ஆனாலும் தடுப்பூசியின் நன்மைகள் கோவிட் தொற்றின் அபாயங்களை விட அதிகமாக இருப்பதாக ஹெல்த் கனடா தீர்மானித்துள்ளது. கனடா இந்த வாரம் 3 லட்சம் ஜான்சன் அண்ட் ஜான்சன் தடுப்பூசிகளை பெறவுள்ளது. இது கனடா கொள்வனவு செய்துள்ள மொத்தம் 10 மில்லியன் தடுப்பூசிகளில் முதல் தொகுதியாகும். ஜான்சன் அண்ட் ஜான்சன் தடுப்பூசிகளை 18 வயதுக்கு மேற்பட்ட கனேடியர்களில் பயன்பாட்டிற்கு ஹெல்த் கனடா ஒப்புதல் அளித்துள்ளது. கோவிட் தொற்றின் பரவலை கட்டுப்படுத்த மனிடோபா மாகாணம் ஒன்று கூடல் அளவு கட்டுப்பாடுகளை செயல்படுத்துகிறது. மாகாணத்தில் தொற்றுக்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் மாகாண அரசு புதிய பொது சுகாதார உத்தரவுகளை அறிமுகப்படுத்துகிறது. முதல்வர் பிரையன் பாலஸ்டர் தலைமை மாகாண பொது சுகாதார அதிகாரி வைத்தியர் பிராண்ட் ரொசினுடன் இணைந்து இன்று மாலை இந்த உத்தரவுகளை அறிவித்தார். இந்த உத்தரவுகள் புதன்கிழமை முதல் நடைமுறைக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கைகள் 4 வாரங்களுக்கு நடைமுறையில் இருக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். குறிப்பிட்ட சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு கேளுங்கள் தரப்படும் தகவல் நிகழ்ச்சி
மருத்துவம், காப்புறுதி, வருமான வரி, வீடு வாங்குவது விற்பது, வீட்டு அடமான கடன், உளவள ஆலோசனை, வாகன காப்புறுதி, குடிவரவு மாற்றங்கள் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் வல்லுநர்களை அழைத்து வந்து அவர்கள் மூலமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் நிகழ்ச்சி கேளுங்கள் தரப்படும். சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். இது குட் ஈவினிங் கனடா. டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 53 நிமிடம். நன்றி துஷ்யந்தி குணரட்னம் கனடிய செய்திகளுக்கு. நாளை 27ஆம் திகதி முக்கியமான நகரங்களில் காலநிலை எவ்வாறு இருக்க போகிறது பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஏப்ரல் மாதம் 27ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 12 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 10 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 14 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 5 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 15 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 6 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 16 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 3 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 15 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 9 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை. இது குட் ஈவினிங் கனடா. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் ஸ்தாபனத்தினர். ஆரம்பத்தில் சொன்னது போல வருகின்ற சனிக்கிழமை தடுப்பூசி தொடர்பான உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்க எங்களோடு இணைந்து கொள்ளவிருக்கின்றார் டாக்டர் கண்ணா வேலா அவர்கள். ஆகவே இவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். உங்களுடைய கேள்விகளை எமது வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு அனுப்பி வைக்கலாம் அல்லது நிகழ்ச்சி நேரத்தில் நேரடியாக நீங்கள் இணைந்து கொண்டும் கேட்க முடியும். வாட்ஸ்அப் இலக்கம் 4162920033 வாய்ஸ் நோட், அதாவது உங்களுடைய குரலில் பதிவு செய்தும் அனுப்பி வைக்கலாம் அல்லது டைப் செய்தும் அனுப்பி வையுங்கள். அதை தவறவிடாதீர்கள். அதோடு 29ஆம் தேதி வருகின்ற வியாழக்கிழமை எமது குட் ஈவினிங் கனடாவின் 200வது நிகழ்ச்சி ஒளிபரப்பாகவிருக்கிறது. உங்களுடைய வாழ்த்துக்கள் அல்லது உங்களுடைய கருத்துக்கள் இடம்பெற வேண்டுமாக இருந்தால் நிகழ்ச்சியில் நீங்கள் அதையும் பதிவு செய்து வீடியோ மூலமாகவோ அல்லது உங்களுடைய குரலிலோ பதிவு செய்து அனுப்பி வைக்கலாம். அதே வாட்ஸ்அப் இலக்கம் 4162920033. குட் ஈவினிங் கனடா திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு டொரண்டோ நேரம் ஒளிபரப்பாகிறது. ஆகவே இவர்களுக்கும் செய்திகள் தகவல்களை பகிருங்கள். மீண்டும் நாளை செவ்வாய்க்கிழமை மற்றொரு குட் ஈவினிங் கனடா மூலம் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், குட் நைட்.